போகணும்னு சொல்லிட்டு தான் இது பண்றாங்க. புரியுது. உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ புரியுது. அதனால அது நான் சப்போர்ட் பண்ண ரொம்ப இது. அதுவும் இல்லாம எல்லாமே லீகலைஸ் பண்ணிட்டு வராங்க. ஓகே. லீகலைஸ்னா முன்னாடி வந்து கொஞ்சம் இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லாம ஓகே. பிஏ சர்டிஃபிகேட் வச்சு இப்போ நீங்க ஒரு டாய்ஸ் பண்றீங்கன்னா அந்த ஒரு டாய்ஸ் மட்டுமே பெரிய லெவல்ல பண்ணலாம். ஓகே. 200 கண்டெய்னர்ஸ் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸ்டு. எல்லாமே இப்படி அதில் ஒரு சின்ன ஒரு அசம்பிள் யூனிட். ஓகே. பிஎஸ்சி வந்ததுக்கு ரீசனே அசம்பிள் யூனிட். பட் சின்ன சின்ன கேட்ஜெட்ஸ் கூட வந்து பிஸ் தேவைப்படுது. ஏன்னா எனக்கு இங்க கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் தான் வந்து பெரிய சேலஞ்சஸா இருக்கு. பிஏஎஸ்ன்றது வந்து பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். ஆமா. அதுதான் வந்து பிஎஸ்ஐ. முதல்ல ஐஎஸ்ஐ இருந்ததை பிஎஸ்ஐ மாத்தினாங்க. இதுல வந்து நேஷனல் செக்யூரிட்டி இருக்கு. ஓகே. என்ன நேஷனல் செக்யூரிட்டினா, இப்போ சிசிடிவி கேமரா நம்ம வைக்கிறோம், அதை வச்சா வந்து ஆப் மாதிரி அவன் வந்து அந்த சிசிடிவி கேமரா வந்து ரீட் பண்ண முடியும். அது வந்து நேஷனல் செக்யூரிட்டி. இப்போ மிலிட்டரியில வந்து அந்த சிசிடிவி கேமரா வச்சிருக்கோம்னா மிலிட்டரியில என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியுறதுக்கோசம் தான்